உதகை அருகே மசனகுடி நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்த ஒற்றை காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவசாமி. ஒற்றை காட்டு யானையை காட்டுக்குள் விரட்டும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்றுகிறது? எவ்வளவு நேரம் போக்குவரத்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் தொடர் கனமழையின் காரணமாக தற்போது பச்சை பசுமையாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா ஆகிய மாநில வனப்பகுதியிலிருந்தும் அதே போல சத்தியமங்கலம் வனப்பகுதியிலிருந்தும் ஏராளமான காட்டு யானைகள் கூட்டமாக முதுமலைக்கு இடம்பெயர்ந்து வந்து கொண்டுள்ளன. அவ்வாறு வரும் காட்டு யானைகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் சாலை ஓரங்களுக்கு மேய்ச்சலுக்கு வருவது வாடிக்கையாக இருந்து வரும் நிலையில்தான் இன்றைய தினம் அதாவது உதகையிலிருந்து மசனகுடி நோக்கி செல்லக்கூடிய தேசிய மாநில நெடுஞ்சாலை ஓரத்திற்கு ஒற்றை காட்டு யானை ஒன்று வந்துள்ளது. அந்த காட்டு யானை மாவனல்லா அருகே சாலையின் நடுவே வந்து நின்றதனால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்து ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி உள்ளன. அந்த யானை வனப்பகுதிக்குள் சென்றுவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் யானையானது நீண்ட தூரத்திற்கு வாகனங்களை பின்னோக்கி இயக்கும் அளவிற்கு சாலையில் நடந்து வந்தது. அதனை கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் தற்போது வாகனங்களை அதே சாலையில் மீண்டும் வந்த இடத்திற்கே திருப்பி சென்று நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த யானை சிறிது தூரம் நடந்து வந்த பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்து தற்போது உதகை நோக்கியும் அதே இருபுறமும் வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் அந்த சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே யானை கூட்டங்கள் அதிகமாக அந்த மசனகுடி சாலையில் உலா வருவதனால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மேலும் அந்த யானையை கண்காணிக்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். சிவசாமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.